ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ எப்படி இருக்குது என்னோடய நியூ கெட்டப்? நல்லா இருக்குதா? ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட ஃபுல் மொட்டை வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, மோமோஸ் வீட்டில் செஞ்சேன். ஸோ அது எப்படி செஞ்சேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டு பார்த்தே நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓகே, பெட்டராக இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே உடம்பு முடியலன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ மம்மிக்கு எனக்கு வந்து மோமோஸ் ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கு பிடிக்கும். மம்மி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒசூரில் எங்கேயுமே மோமோஸ் கிடைக்கிறது இல்லை, பெங்களூரில் தான் கிடைக்கும். ஸோ பெங்களூர்லேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னுட்டு நான் வீடியோவில் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செஞ்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து மோமோஸ் ட்ரை பண்ணுறேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு கடையில் வாங்கி கொடுத்தா அது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காதுன்னு வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு இதை ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு கேபேஜ் எடுத்து இது வந்து எவ்வளோ குட்டி குட்டிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டிஸாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து இது கேரட் திருவுவோம்ல, நான் உங்களுக்கு வீடியோலேயும் காமிக்கிறேன். கேரட் திருவுறதுல வந்து திருவுனீங்கன்னா செம்ம ஈஸியாகிடும். இது வந்து லைக் சிக்கன்லேயும் செய்கிறாங்க. அந்த மோமோஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து நான் வெஜ்ஜில் செய்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம லைக் ஃபைனாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி கடையில் வந்து மோமோஸ் ஸ்டஃபிங்கெல்லாம் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணலை, கட் பண்ணி பார்க்கலான்னு கட் பண்ணேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ கேரட்டும் சீவி வச்சுக்கலாம். வெங்காயமும் பொடிசாக ஒரு 1/2 வெங்காயம் இருந்தால் போதும். ஸோ 1/2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டிஸாக பொடிசாக கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா அதுவும் ரொம்ப குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணிவிட்டு இது மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அது பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ அதையும் நான் ஒன்று எடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல பச்சை மிளகா, அதை வந்து நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக லைக் ஃப்ரை ஆனோடனே ஆனியன், அதையும் நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகணும்னு இல்லை, சும்மா லைக் ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு க்ரன்ச்சி மாதிரி இருந்தாவே போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேபேஜ் கேரட்டு, அதுவும் நல்லா இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு என்கிட்ட ஒரு மேகி மசாலா இருந்தது, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கு ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு லைக் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, காஞ்ச மிளகா எடுத்து அது
பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். இப்போ வந்து நம்ம மோமோஸ் அந்த ஷீட் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சின்ன ஒரு மாவு எடுத்துக்கிட்டு நல்லா மெல்லிசாக, உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிங்களோ அவ்வளோ லைக் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஸ்டஃப்பு, அதை எடுத்து இதில் வச்சிடணும். வச்சுட்டு ஃபோல்டிங் வந்து நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம கொள்ளுக்கட்டெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி ஃபோல்டிங் கூட பண்ணிக்கலாம். நான் இதில் நிறைய மாதிரி ஃபோல்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோல்டிங் வருதோ அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டீமில் பண்ணி வைக்கிறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோமோஸ். பாருங்கள், நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் ஷேப்ஸு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோமோஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மோமோஸ் ரெடி. இப்படி ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கிறனால அதெல்லாம் இந்த தட்டில் அரேஞ்ச் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதாவது நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அறுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கின்னை வந்து தனியாக எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஸ்கின்னை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து குட்டி மிக்ஸி இல்லை, அதனால் நான் இந்த கல்லில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணேன். எப்பயுமே நான் வந்து மிக்ஸி தான். ஸோ ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணேன். பாருங்கள், இவ்வளோ சட்னியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு பேனில் வந்து நான் அதே பேனில் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 3 பூண்டு ஆயில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சட்னி ரெடி. ஸோ இப்போ மோமோஸும் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோமோஸ் ரெடி. சாப்பிட்டு பார்த்தேன். லைக் கடையில் நம்ம சாப்பிட்ற மோமோஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. என்னென்னா ஒயிட் சட்னி ஒன்று தருவாங்க பாருங்கள், நான் அதுதான் விரும்பி சாப்பிடுவேன். பட் அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சட்னி நானே வந்து கொஞ்சம் இன்வென்டிவாக செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து தோசைக்கு அப்புறம் சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் நைட்டு டின்னருக்கு வந்து இந்த சட்னி ரைஸு தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.